அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதாவது நீட் பேஸ்டு தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங்க்கு. அதை பற்றின ஒரு முடிவுகளுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க இந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்களேன். டென்டேட்டிவ் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், அப்புறம் இஎஸ்ஐ, அது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் அந்த காலேஜ் சொல்லிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் மற்ற காலேஜஸ்ஸு, இது ஒரு கேட்டகரி. அடுத்து கீழே கொடுத்திங்கன்னா அதே ரவுண்டு கம்ப்ளீட்டாகவே இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் இஎஸ்ஐசி, அங்கே இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், அப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதுவும் சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த 2 கேட்டகரி அதில் கொடுத்துருக்காங்க. 2 கேட்டகரிக்கும் ரவுண்டு 2 ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரவுண்ட் 2 இது வந்து கவர்மெண்ட் சீட்ஸு, இந்த என்ஆர்ஐ சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு என்ன கேட்டகரிக்கு என்ன ஃப்ரம் டு டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷெட்யூலு செலெக்ஷன் கமிட்டியில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரவுண்டு 2 டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லிட்டு எந்தெந்த காலேஜஸ்லாம் எந்தெந்த கேட்டகரி எல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. ரீஅலாட்மெண்ட்டும் இருக்கும், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டும் வரும். சார் ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்லாம் பார்த்தோம்னா 16/9 18/9, சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்க்கு 19 22/9, ரேங்க் எந்த ரேங்கில் வரைக்கும் 001 39,000 கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நீட் மார்க்கு நான் ரொம்ப முக்கியம், ஏன்னா மினிமம் மார்க்கு 113 தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 665 ஃபர்ஸ்ட் மார்க் வரைக்கும் கூட்டிருக்கு, அவங்களாம் எலிஜிபிள். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 01 ரேங்க் 1 28,279 தான். அவங்களுக்கு நீட் மார்க்கு 113 சொல்லியிருக்கு. ஓகேங்களா. அடுத்து ப்ராசஸ் பாருங்கள். ப்ராசஸிங் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் வந்து 19 தெரியுமா. அப்புறம் சீட் அலாட்மெண்ட்டு 23 பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து 24, சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு 24. அப்புறம் டவுன்லோடிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்ரு, இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர். எப்போனா இப்போது 24/9 30/9 டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் கிட்டத்தட்ட டவுன்லோட் பண்ணிக்கிறது மட்டுமே. அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 30/9, இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் போல். 30/9/2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஓகேங்களா. ஜிஆர்ன்றது ஜெனரல் ரேங்க். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது முழுசாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கவுன்சிலிங் பற்றி இன்ஃபர்மேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த விஷயங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.